Hi everyone, welcome back to the channel. In class 10 CBSE Mathsல quadratic equation இந்த வருஷம் சாம்பிள் பேப்பர்ல பார்த்தபடி என்ன இருக்குன்னா இந்த சாப்டர்ல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் 100% இருக்கு. அதுமே வேர்ட் ப்ராப்ளமா தான் இருக்கும். சரியா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதை இப்போ கிளியரா எப்படி சால்வ் பண்ணலான்றத கத்துங்க. சரியா? ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c. சரியா? இந்த a வேல்யூ கண்டிப்பா இருக்கணும். சரியா? ஸோ a வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும். சரியா? ஸோ சப்போஸ் a வேல்யூ ஜீரோ ஆயிடுச்சுன்னா அது என்ன ஆகிடும், லீனியர் ஈக்குவேஷனாக மாறிடும். ஸோ ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதோட டிகிரி அப்படின்னா ஸ்கொயர் இருக்கு பார்த்தீங்களா, எக்ஸ் ஸ்கொயர், அதனால இதோட டிகிரி வந்து 2. சரியா? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c வேர் abc ஆர் ரியல் நம்பர்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? ஸோ இப்போ ரூட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எக்ஸுக்கு ஒரு வேல்யூ தருவோம், அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த என்டையர் ஈக்குவேஷன் ஜீரோன்னு வரும். ஸோ அதுதான் வந்து ரூட்ஸு. மோஸ்ட்லி ரூட்ஸை தான் நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா இது மாதிரி ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதில் வரல அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. சரியா? இதை யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. டினா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ இப்போ சப்போஸ் இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தன் ஜீரோ அப்படின்னா பாசிட்டிவில் வரும். ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 அது மாதிரி வந்துச்சுன்னா அதோட நேச்சர் எப்படி இருக்குன்னா டூ டிஸ்டிங் ரியல் ரூட் அப்படின்னும் போது ரெண்டு நம்பர் ஆன்சர் வரும், ரெண்டுமே வேற வேற மாதிரி இருக்கும். ஆன்சர் வரும், இது சால்வ் பண்ணால் ஆன்சர் வரும், ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதுவே பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து ஜீரோவாக ஆயிடுச்சுன்னா இதுக்குன்னா வரும்னா இதுவுமே ரியல் ரூட்ஸ் தான், ரெண்டுமே சேம் ஆன்சராக வரும். ஆல்ஃபா பீட்டா இருக்கு பார்த்தியா, ஆல்ஃபா பீட்டா தானே ரூட்ஸு, ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும். அதுதான் வந்து நேச்சர் ஆஃப் செகண்ட் கேஸு. தேர்ட் கேஸ் வந்து இப்போ இந்த டியோட வேல்யூ வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து நெகட்டிவில் வருதுன்னு வச்சுக்கோ, -1 -2 அது மாதிரி வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணால் ஆன்சரே வராது. சரியா? ஸோ இதுதான் லாஜிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் தெரியுமா? இன்னும் ரெண்டு ஃபார்ம்லாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எப்படியோ சொல்லலாம். ஜென்ரல் ஃபார்ம்னா அது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம எப்படி சொல்லுவோம்? சம் ஆஃப் த ரூட்ஸ்னா மைனஸ் பி பை ஏ. வெரி குட். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் அப்படின்னா சி பை ஏ. சரியா? இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும், எந்த சம் வேணால் நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ இப்போ ஃபார்முலாஸ்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டோம். நியூமரிக்கல்ஸ் எப்படி சால்வ் பண்ணணுன்றதை கிளியராக பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் 5 மார்க்ஸ் தான் போட போகிறேன், ஏன்னா இந்த சாப்டரில் 5 மார்க் கம்பல்சரியாக இருக்குது. சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அந்த ட்ரெயின் கொஸ்டின், ஃப்ளைட் கொஸ்டின், ரெண்டு கொஸ்டின் எடுத்து வச்சுருங்க. இந்த ரெண்டு கொஸ்டினும் இந்த வாட்டி நிறைய சான்ஸ் இருக்குது வரத்துக்கு. கம்பல்சரியாக கிளியராக போட்டு பாருங்கள். நம்பர் வேணால் வேரியேஷன் இருக்கலாம். இந்த மெத்தட் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் 100% பாசிபிள். ஏன்னா நிறைய கொஸ்டின் பேப்பரில் இது இருக்குது. சரியா? ஸோ இதோட லாஜிக்கை ஃபஸ்ட்டு நான் டீகோட் பண்ணுறேன். இந்த லாஜிக்கை ஃபஸ்ட்டு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மக்கப் பண்ணுறது வேஸ்ட்டு. இருக்கிறதுல ஈஸியான சப்ஜெக்ட்னு பார்த்தா மேக்ஸு. ஏன்னா ஒன்ஸ் நீ புரிஞ்சுட்ட, கொஸ்டின் லாஜிக் புரிஞ்சுட்ட அப்படின்னா நீ அதில் கேம் மாதிரி விளையாடிட்டு போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்கள். கொஸ்டினை ஒரு 2-3 வாட்டி தெளிவாக படித்து அதை தமிழில் மாற்றி வச்சுங்க. இன் எ ஃப்ளைட் ஆஃப் 600 கிலோமீட்டர். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 600 கிலோமீட்டர் ஏரோப்ளைன் பறக்க போகுது. சரியா? அண்ட் ஏர்க்ராஃப்ட் வாஸ் லோட் டியூ டு த பேட் வெதர். அப்போ பிளைன் என்ன பண்ணியிருக்காங்க, பேட் வெதரால், அப்படியே நோட்ஸ் மாதிரி எடுத்துங்க, பேட் வெதரால் என்ன பண்ணிடுறாங்க, ஸ்பீடு வந்து வெலாசிட்டி வந்து கம்மி பண்ணிடுறாங்க. வெலாசிட்டி இல்லை ஸ்பீடுன்னு போட்டுங்க. நம்ம எதுக்கு ஸ்பீடுன்னே போட்டலாம். ஸ்பீடு வந்து கம்மியாகுது. சரியா? பேட் வெதரால் ஸ்பீடு கம்மியாகுது. சரியா? இட்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் த ட்ரிப் வாஸ் ரெடியூஸ்டு பை 200 km/h. சரியா? த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ட்ரிப் வாஸ் ரெடியூஸ்டு பை 200 km/h and the time of flight is increased by 30 minutes. சரியா? ஸோ இதை எப்படி எடுக்கணும்னு கிளியராக பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இட்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் த ட்ரிப் வாஸ் ரெடியூஸ்டு பை 200 km/h. அப்போ ஒரிஜினல் ஸ்பீடை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு.
ஒரிஜினல் ஸ்பீடு, இனிஷியல் ஸ்பீடு இல்லை ஒரிஜினல் ஸ்பீடு, அதை வந்து எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர். இப்போ வந்து பேட் வெதரால் என்னாச்சு, ஸ்பீடு ரெடியூஸ் ஆகுது. சரியா? அப்போ ஸ்பீட் ரெடியூஸ்டு வந்து எவ்வளோனா எக்ஸ் மைனஸ் 200 கிலோமீட்டர் பர் ஹவர். சரியா? ஸோ எக்ஸ் மைனஸ் 200 ஆச்சு. அந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 30 minutes. டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 30 minutes. ஸ்லோவாக போச்சுன்னா என்ன ஆகும், டைம் அதிகமாக தான் ஆகும். சரியா? ஸ்லோவாக போகும்போது டைம் அதிகமாக தான் ஆகும். அப்போ ரெண்டு டைம் எடுத்துக்கிறேன், T1 T2. T1ன்றது என்னவா இருக்கும், T1னா இனிஷியல் வந்து ஸ்பீடாக போகும்போது ஸ்பீடு மோர். சரியா? T2ன்றது ஸ்பீடு ரெடியூஸ் ஆகும்போது போனது, ஸ்பீடு ரெடியூஸ் ஆகும்போது T2. அப்போ எந்த வேல்யூ அதிகமாக இருக்கும், T1 அதிகமாக இருக்குமா T2 அதிகமாக இருக்கும்? T2 தான் அதிகமாக இருக்கும். ஸ்பீடு கம்மியாச்சுன்னா டைம் நிறைய எடுத்துருக்கும். அப்போ T2 மைனஸ் T1 அதோட வேல்யூ தான் 30 minutes. 30 minutesனால் இங்கே எல்லாமே ஹவரில் இருக்குது. 30 minutesனால் எவ்வளோ சொல்லலாம், 1/2 ஹவர்னு சொல்லலாம். சரியா? ஸோ ஆஃப் அன் ஹவர் சொல்லலாம். 30 minutes 30 minutes போடக்கூடாது, ஏன்னா இங்கே எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவர்னு இருக்குது, போடக்கூடாது. சரியா? கிலோமீட்டர் பர் ஹவர்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவுமே ஹவரில் தான் மாற்றிக்கணும், 1/2. அப்போ T2 மைனஸ் T1 கண்டுபிடிக்கணும். அப்போ T2 மைனஸ் T1 எப்படி போடலாம் பாருங்கள். T1 ஸ்பீடு ஃபார்முலா அப்படின்னா ஸ்பீடு லைனாக போட்டுவாங்க. ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை டைமாக ஸ்பீடுன்றது. ஸோ டைம் மட்டும் வேணும் அப்படின்னா டைம் மட்டும் வேணும்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. T1 வந்து T1 அப்படின்னா டிஸ்டன்ஸ், இனிஷியல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 600. ரெண்டு கேஸுமே டிஸ்டன்ஸ் 600 தான். ஸ்பீடு 1ன்றது இனிஷியல் ஸ்பீடு ஆர் ஒரிஜினல் ஸ்பீடு. இதை நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ 600/x T1. T2 வந்து நான் அது ஸ்பீடு கம்மியானவுடனே 600 ஸ்பீடு கம்மியானது எவ்வளோ, எக்ஸ் மைனஸ் 200. சரியா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் வந்துட போகுது. 5 மார்க் கொஸ்டின் கிளியராக பாரு. அப்போ T2 மைனஸ் T1னா 600/x மைனஸ் 200 மைனஸ் 600/x இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ என்ன பண்ணிக்கிறேன், 600 காமனாக வெளியில் தரேன். அப்போ ஈஸியாகிடும். எக்ஸ் மைனஸ் 200 மைனஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 1/2. சரியா? 600 உள்ளே வச்சு பண்ணியிருந்தேன்னா பெருசாகும் கேல்குலேஷனு. ஸோ இதை வந்து 600 காமனாக வெளியில் எடுத்துட்டேன். இப்போ பேஸ் வந்து என்ன பண்ணிக்கணும், மல்டிபிள் பண்ணிக்கணும். எக்ஸு மைனஸ் 200 இன்ட்டு எக்ஸு அப்படியே கிராஸ் மல்டிபிள். இந்த எக்ஸ் இங்கே வந்துடும். எக்ஸு மைனஸு இந்த மைனஸ் போட்டு ப்ராக்கெட்குள்ளே போடுங்க, இல்லைன்னா தப்பாயிடும். மைனஸ் 200 போட்டு 1/2. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த 600மே இந்த சைடு வேணால் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இதை என்ன பண்ணுங்க, எக்ஸு இந்த மைனஸ் உள்ள தள்ளினா மைனஸ் எக்ஸு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 200. சரியா? ஸோ டிவைடட் பை இதுமே உள்ள மல்டிபிள் பண்ணினா எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 200x ஈக்குவல் டு 1/2. இந்த 600மே மல்டிபிளாக இருந்துச்சு, டிவிஷனில் வரும். அந்த ரெண்டு இந்த ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸும் கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்போ இந்த ஸ்டெப் வந்திருக்கா, இதையுமே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது இங்கே பண்ணினா என்ன வரும் பாரு, 200 இன்ட்டு 2 இன்ட்டு 600. சரி, அது எல்லாத்தையும் மல்டிபிள் கூட பண்ணிக்கோ. ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 200x. ஸோ இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணினா என்ன வரும் பாரு, 2 2s are 4, 4 6s are 24. 24 எத்தனை ஜீரோஸ் இருக்குது, 4 ஜீரோஸ் இருக்குது. சரியா? 4 ஜீரோ போட்டுக்கோ. ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 200x. ஸோ இதை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாற்று. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 200x மைனஸ் என்ன வரும், எத்தனை ஜீரோ, 2,24,000. சரியா? 4 ஜீரோ போட்டுக்கோ. 1 2 3 4 ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம். என்ன பண்ணலாம் பாருங்கள், 24 மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 24 4 ஜீரோஸு. இங்கே வந்து மைனஸ் 200 வரணும். அப்போ என்ன பண்ணலாம், 6 4s are 24. 6 4s are 24. அதை வச்சு பண்ண முடியுமா பாருங்கள். 6 4s are 24. 600 400 600 400. ஏன்னா 4 ஜீரோ வந்துடும். இது இந்த 2 ஜீரோ 2 ஜீரோ. 6 4s are 24. மைனஸ் 200 வரணும். மைனஸ் 200னா எதுக்கு மைனஸ் பண்ணலாம், 600க்கு மைனஸ் பண்ணலாம். இது கரெக்டாக செக் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது இது வரணும். 6 4s are 24. 4 ஜீரோ வந்துச்சு. மைனஸ் பண்ணாலும் மைனஸ் 200 வந்துச்சு. அப்போ இதோட ஆன்சர் வந்து
இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இல்லைல்ல, எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி எந்த நம்பரும் இல்லைன்னா நீ தைரியமாக என்ன பண்ணலாம், எக்ஸு மைனஸ் 600 எக்ஸு ப்ளஸ் 400 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸு மைனஸ் 600 ஈக்குவல் டு 0. இது எக்ஸு, எக்ஸு ப்ளஸ் 400 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 600 ஆர் மைனஸ் 400. மைனஸ் 400 மைனஸ் எடுக்க மாட்டோம், 600 எடுப்போம். சரியா, இந்த ஸ்டெப்பு எப்படி வந்துச்சுனாலும் இன்னொரு முறை ஸ்டெப்பாக போடுற பாருங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயரா மைனஸ் 200 எக்ஸுக்கு பதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, மைனஸ் 600 எக்ஸு ப்ளஸ் 400 எக்ஸு மைனஸ் 2440. ஸோ இப்போ இதில் எக்ஸ் காமனாக ஆச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 600 வந்துருக்கும். அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 600 போட்டிங்கன்னா இங்கே வந்து 400 போட்டிருப்பாங்க, ப்ளஸ் 400 போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் எக்ஸ் மைனஸ் 600 ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 400 ஒரு ஃபேக்டர். சரியா, ஸோ எப்பவுமே நீ இதை ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுக்கலாம். இங்கே எந்த நம்பரும் இல்லைன்னா இங்கே வர டேர்ம்ஸ் அப்படியே போட்டுக்கலாம், எக்ஸ் மைனஸ் 600 எக்ஸ் ப்ளஸ் 400 அப்படின்ட்டு. சரியா, ஸோ அப்போ நம்ம ஒரிஜினல் ஸ்பீட் தான் கண்டுபிடிச்சிருப்போம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா 600, இது வந்து ஒரிஜினல் ஸ்பீடு. ஸோ ஒரிஜினல் ஸ்பீடு இங்கே எழுதிடுறேன், ஒரிஜினல் ஸ்பீடு 600. அப்போ ரெடியூஸ்டு ஸ்பீடு எவ்வளோ, 600 மைனஸ் 200 400. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஒரிஜினல் டியூரேஷன் ஆஃப் த ஃப்ளைட். ஒரிஜினல் டியூரேஷன் ஆஃப் த ஃப்ளைட்னா என்னது, T1. சரியா, T1 தான் கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் டியூரேஷன் ஆஃப் த ஃப்ளைட் வந்து எவ்வளோ நேரம், T1 வந்து 600 பை எக்ஸு, எக்ஸும் அது 600 தான். ஸோ அப்போ T1 வந்து 1 hour. சரியா, ஸோ அப்போ 1 hourலேயே போயிருப்பாங்க. ஸ்பீடு கம்மி பண்ணதால் என்ன ஆச்சு, ½ hour வந்து எக்ஸ்ட்ரா ஆச்சு, 1.5 மணி நேரத்தில் போயிருக்காங்க. புரிஞ்சா, ஸோ இதோட ஆன்சர் வந்து ஒரிஜினல் டியூரேஷன் ஆஃப் த ஃப்ளைட். ஒரிஜினல் டியூரேஷன் ஆஃப் த ஃப்ளைட் வந்து இதுதான். ஸோ 600 பை எக்ஸு, எக்ஸும் வந்து 600 வந்துச்சு. ஸோ ஒரிஜினல் டியூரேஷன் ஆஃப் த ஃப்ளைட் வந்து 1 hour. சரியா, ஸோ இதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். an express train takes 1 hour less than the passenger train to travel 132 கிலோமீட்டர் பிட்வீன் மைசூர் அண்ட் பெங்களூர். இது மைசூர், இது பெங்களூரு. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோமா, 132 கிலோமீட்டர். சரியா, ஸோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து டேக்ஸ் 1 hour லெஸ். எக்ஸ்பிரஸ்னா ஃபாஸ்ட்டாக போகும், கரெக்டாக. ஸோ தென் த பேசஞ்சர் ட்ரெயின். ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்க, பிட்வீன் த மைசூர் அண்ட் பெங்களூர் வித்தவுட் டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன் ஆஃப் த டைம் ஸ்டாப் அட் த இன்டர்மீடியட் ஸ்டேஷன். லோக்கல் வந்து நின்று போயிருக்கோம், ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது நிற்கிறதெல்லாம் நீ கணக்கு எடுத்துக்க தேவையில்ல, அது ஸ்லோவாக போகிற மாதிரி அசியூம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்பிரஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போவோம், லோக்கல் வந்து நின்று போவோம். ஆக்சுவலாக ஒரு ஸ்டேஷனில் நின்று போவோம், ஆனால் இந்த கொஸ்டின்லாம் சொல்லிட்டாங்க நின்று போகிறதெல்லாம் நீ கணக்கு எடுத்துக்கிட்டாலும் அது ஸ்லோவாக போகுதுன்ற மாதிரி எடுத்துக்கோ. இந்த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இஸ் 11 கிலோமீட்டர் per hour more than the passenger train. Find the average speed of the two trains. சரியா, இப்போ அவங்க கொடுத்த டேட்டாஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். சரியா, ஸோ இஃப் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் 11 கிலோமீட்டர் per hour மோர் தென் பேசஞ்சர் ட்ரெயின். அப்போ நான் பேசஞ்சர் ட்ரெயின் ஸ்பீடு, பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து நான் எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா, ஸோ அப்போ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து நான் சொல்லியிருக்காங்க, express if the average speed of the express train is 11 kilometer per hour more than plus or minus plus. அப்ப இது வந்து x plus 11. சரியா, x plus 11 kilometer per hour. இப்ப டைம் டிஃபரன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, an express train takes 1 hour less. சரியா, இதை 1 இதை 2ன்னு எடுத்துக்கிறேன். எதோட டைம் வந்து அதிகமாக இருக்கும் பாருங்க, பேசஞ்சர் டைம் அதிகமாக இருக்குமா, எக்ஸ்பிரஸ் டைம் அதிகமாக இருக்கும். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து டைம் வந்து எவ்வளோ இருக்கும், கம்மியாக இருக்கும். இது T2 வந்து T1 வந்து டைம் ஆஃப் பேசஞ்சர். சரியா, டைம் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின். T2 வந்து டைம் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். எந்த டைம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா பேசஞ்சர் டைம் தான் அதிகமாக இருக்கும். பேசஞ்சர்னா நின்று பொறுமையாக போயின்னு இருக்கும். டைம் பேசஞ்சரில் இங்கேருந்து காட்பாடி போனால் 2 மணி நேரம் ஆகிடும், எக்ஸ்பிரஸில் போனால் 1 மணி நேரத்தில் போயிடும். அப்போ T1 மைனஸ் T2 இதெல்லாம் லாஜிக் பார்த்து கரெக்டாக எடுக்கணும். எதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும் மாற்றி எடுத்துட்டிங்கன்னா தப்பாயிடும். அப்போ T1 மைனஸ் T2 வந்து எவ்வளோ நேரம், 1 hour. சரியா, 1 hour புரிஞ்சு அது வரைக்கும். T1 மைனஸ் T2 வந்து 1 hour. அப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம்,
ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் பை டைமு, டைமோட ஃபார்முலா டைம்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. சரியா? T1 T2 போட்டலாமா? இங்கே T1 வந்து நான் வரப்போகுது டைம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 132 பை ஸ்பீட் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின் வந்து எக்ஸ். T2 வந்து நான் எடுத்துருக்கோம் 132 டைம் ஆஃப் எக்ஸ்பிரஸ், ஸ்பீட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் வந்து நான் எக்ஸ் ப்ளஸ் 11. சரியா? அவ்வளோதான். இப்போ இது மாதிரி ஃப்ரேம் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா சப்ஸ்டியூஷன்லாம் ஈஸியாக போட்டு வந்துடலாம். அப்போ T1 மைனஸ் T2 ஈக்குவல் டு 1னா T1ஓட வேல்யூ வந்து 132 பை எக்ஸு மைனஸ் 132 பை எக்ஸ் ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 1. இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்துடும். 132 காமனாக வெளியில் எடுத்துரு, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 11 இது கிராஸ் மல்டிபிள் பண்ணினா இங்கே ஃபஸ்ட்டு இது அப்படியே 132 எடுத்துன்னா 1 மைனஸ், சரி ரெண்டு ஸ்டெப்பே போடுங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரியா? ஃபஸ்ட்டு 132 மட்டும் காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 பை எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 1. இப்போ எல்சிஎம் எடுத்துக்கோ, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 11 கீழே இருக்கிறத மல்டிபிள் பண்ணிட்டியா, இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோ, எக்ஸ் ப்ளஸ் 11 மைனஸ் எக்ஸு, இது வந்து 1 பை 132. அப்போ ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ மேலே வந்து 11 இது உள்ள மல்டிபிள் பண்ணினா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரு 11x ஈக்குவல் டு 1 பை 132. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணினா 132 இன்ட்டு 11 பண்ணினா 132 2 5 4 1452. ஸோ இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 11x இஸ் ஈக்குவல் டு 1452. இதுவுமே இந்த சைடு எடுத்துன்னு வந்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 11x மைனஸ் 1452 ஈக்குவல் டு 0. சரியா? ஸோ அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம் பாருங்கள், 1452 ஃபேக்டரைஸ் பண்ணு. 2 7s are 14, 2 2s are 4, 1 2 6 are 12, 2 3s are 6, 1 2 6 are 12, 2 3s are ஃபார்முலாவில் கூட போடலாம். 3 1s are 3, 2s are 3, 1s are 11, 11s are 121. ஸோ அப்போ இதில் என்னென்ன டேபிள்ஸ் எடுக்கலாம் பாருங்கள். ஃபேக்டரைஸ் எப்படி பண்ணணும், மைனஸ் 1452 வரணும், இங்கே 11 வரணும். சரியா? அப்போ எந்த நம்பர் பண்ணலாம் பாருங்கள். 2 2s are 4, 4 11s are 44, 44 into 33 பண்ணலாம் பாருங்கள். 2 2s are 4, 4 into 11, 4 11s are 44, 3 11s are 33 வந்துச்சு பாருங்கள். ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் பண்ணால் 11 வந்துடும். அப்போ 44 into 33. சரியா? 44 into 33 எடுக்கலாம். ப்ளஸ் 11 வரணும், ப்ளஸ் 11 மைனஸ் 1452 வரணும். அப்போ எதுக்கு எடுக்கணும் சைனை, மைனஸ் 333 போட்டுக்கலாம். சரியா? ஸோ மைனஸ் 33 போட்டோன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர்லேயோ எதுவும் இல்லை. அப்போ நான் பண்ணிக்கிறேன், எக்ஸ் ப்ளஸ் 44 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 33 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 44 ஆர் ப்ளஸ் 33. ஸோ மைனஸ் 44 ரிமூவ் பண்ணிடுவோம். அப்போ ஸ்பீட் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின். சரியா? ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப், இங்கே ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 2 ட்ரெயின். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின் வந்து என்னது 33 யூனிட்டோட போடுங்க, 33 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், அது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து எக்ஸ் ப்ளஸ் 11 33 + 11 வந்து 44 கிலோமீட்டர் பர் ஹவர். சரியா? 33 இங்கே வந்து 44 கிலோமீட்டர் பர் ஹவர்.